हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं ब्लास्ट के पोस्ट इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। சாதுரி ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 47 தொழிலாளர்கள் பலி. அந்த இடம் பொதுமக்கள் வாழ பாதுகாப்பான பகுதி இல்லை என அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பிளான்ட் ஆக்சிடென்ட்ங்கறத என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. தற்போது அந்த இடத்தை நிலக்கரி சுரங்க வேலைக்காக ஒரு தனியார் கனிம நிறுவனம் குத்தகைக்கு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கிற அந்த கம்பெனியோட நேம் டெக்ஸ்டாஸ் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல டெக்ஸ்டாஸ் மினரல்ஸ் எடுத்த முக்கால்வாசி ப்ராஜெக்ட்க்கு பின்னாடி இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ். இது எல்லாமே எப்படி நேச்சுரல் ஆக்சிடென்ட்ஸா இருக்க முடியும்னு எனக்கு வந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அவங்களுக்கு ஒரு இடம் மைனிங்க்கு வேணும்னா அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவாங்கங்கிறது. ओ भाई साहब, அனைவரின் இடமும் கைமாற்றப்பட்டுள்ளது. ये कटा हुआ हाथ है वो। हाँ वो एक्चुअली ब्लर की वजह से समझ में नहीं आया, लेकिन कटा हुआ ही हाथ लग रहा है। ओ, तो ये सिर्फ लैंड के लिए किया जा रहा है। लोगों को मार के हाँ, हाथ जमीन के लिए किया जा रहा காணாமல் है। போன குக் கிராமம். हम लिए उनके 1000 ஆண்டுகளோட மரணத்தின் ரகசியம் தான். खाली पाँव। ये तो थोड़ा सच्चाई तो हाँ। दिखाई है कि जमीन के लिए पैसे ஈவு खर्च- जानवर भी இறக்கமே मार இல்லாத रहे இந்த हैं। கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒருத்தன் तो लैंड माफिया ही लग रहा है मुझे ये। வருண் தயாளன். दयाराम, नाम दया है पर एग्जैक्टली। जरा सी भी दया नहीं इसमें। அந்த கம்பெனியோட அடுத்த டார்கெட் இது வரைக்கும் இந்தியாவில் நம்ம மைண்ட் பண்ண ஸ்டோன்ஸ் அண்ட் டைமண்ட்ஸை விட ரொம்ப காஸ்ட்லியானது இந்த பிளாக் ஓப்பல். ब्लैक ओपल। வேர்ல்ட் மார்க்கெட்டில் இதுக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகம். இந்த கீழக்காடு கிராமத்தில் நம்ம லொக்கேட் பண்ணியிருக்க இடத்துக்கு கீழே 1500 ஃபீட்டில் ஒரு பெரிய பிளாக் ஓப்பல் கற்பாறை இருக்கிறதா நம்ம ரிசர்ச் டீம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட் மட்டும் 150 ஃபீட் இன்டூ 130 ஃபீட். இதோட கரண்ட் மார்க்கெட் ஒர்த் இஸ் மோர் தென் 7000 crores. 7000 करोड़। கீழக்காடு சுமார் ஒரு 800 குடும்பம் தலைமுறையா வாழ்ற छोटा सा ஒரு சின்ன மலை கிராமம். விவசாயத்தை மட்டுமே தொழிலா பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கு அந்த फार्मिंग। ஊர் மலையும் காடும் தான் சாமி கோயில் எல்லாமே. வருண் தயாளனோட ரிசர்ச் டீம் லாஸ்ட் 5 இயர்ஸா அந்த மலையில ஒரு ரேரஸ்ட் மினரலுக்கான ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பட் நம்ம இதாக சொல்லி அங்கே பர்மிஷன் வாங்கினாலும் we have two problems to face. என்ன ப்ராப்ளம்ஸ்? அங்கே 1500 ஃபீட் கீழே நம்ம ட்ரில் பண்ணும்போது டியூ டு ப்ரெஷர் அண்ட் வைப்ரேஷன் प्रेशर की वजह से ओवर फ्लड आ सकता है। அதனால அந்த கீழக்காடு கிராமம் மொத்தமா அந்த லேண்ட்ஸ்லைட்ல மூழ்கி அங்க இருக்க மோர் தென் 1300 பீப்புளும் இறக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ கவர்மெண்ட் நம்மளுக்கு அங்க மைனிங் பண்றதுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க. அண்ட் அவர் செகண்ட் த்ரெட் जरूर करेंगे। கார்த்திகேயன். He's a social ये है ना वो जो environment. बता रहा है स्टोरी। நம்ம கம்பெனியும் நம்ம பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் டீப்பா அனலைஸ் பண்றதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இஸ் கலெக்டிங் டேட்டா அபவுட் ஆல் அவர் ப்ரீவியஸ் अच्छा, ப்ராஜெக்ட். वो जो कंप्यूटर पे दिखाया था वो डेटा कलेक्ट So कर we रहा have to था। handle him too to start our next project, sir. மா டைம் ஆச்சு சீக்கிரம். डोसा में अंडा। கண்ணா, हीरोइन काफी सुंदर உனக்கு ஒரு है। விஷயம் தெரியுமா? दोनों பொம்பளைங்க புருஷனை எவ்வளோதான் காதலிச்சாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாதியில் அப்படியே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். அதே ஆம்பளைங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி மேல லவ்வே ஜாஸ்தி ஆகும். என்னப்பா சம்பந்தமே இல்லாம ஏதோ லூஸ் மாதிரி பேசுற? தோசை உனக்கு வந்துச்சுல்ல, அதுதான் கருத்து கந்தசாமி ஆயிட்டாரு. ஆனால் அவங்க அம்மா அப்படி இல்லை, தங்கம். என்னம்மா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸா? ஆமா சித்தப்பா. சரி என்னடா சாப்பிட்டியா? இனிமே தானே எக்மோர் தானே ஆஃபீஸ் சொன்னேன். ம் டெய்லி எப்படி போயிட்டு வரலான்னு இருக்க? டெய்லி கேப் வரும் சித்தப்பா. ஓகே 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 பார்த்து போயிட்டு வா. इग्नोर अच्छा, तो बोला ना हाँ, मैंने। एग्मोर में वो जॉब भी करती है। अभी फर्स्ट डे है ना। ஹலோ சார், हाँ நியூ ரெக்ரூட். लीला ओके. राकेश सर, she's a fresher. Explain her the entire procedure.
பேஷண்ட் கிருஷ்ணகுமாரோட அமௌண்ட் இன்னும் செட்டில் பண்ணாம இருக்கீங்க? ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு மேம், ஒரு 2 daysல ரெடி பண்ணிடுவோம். एक बड़े हॉस्पिटल में वो हाँ बैक रूम जो ऑफिसेस होते हैं उस पे काम करती भाई ये तो सच में अभी हाँ। मल्टीटास्किंग जानती है। अब ये हेल्प भी कर रही है उनके हाँ। फादर को। Go. டிவி முதல்ல மாத்துங்க சித்தப்பா. கோடு கோடா பார்த்து தலை தான் வலிக்குது. இப்போ தானம்மா ஃப்ரிட்ஜை மாற்றணும், அதுக்குள்ள என்ன அப்புறம் பார்த்துக்கலாம். கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு. ம். இவ்வளவு காசு எடுத்து வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவா, ஒரு வீடு வாங்கி ஆ. அங்க ஷிஃப்ட் ஆகி ஆ, உங்க தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் காசு சேர்த்துட்டு இருக்கு. நல்ல முடிவு சித்தப்பா. ம். பால் காய்ச்சும் போது மறக்காம கூப்பிடுங்க. போட்டேன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த டிவி ஓடும். நீ ரிமோட்டை உடைச்சிடாத. ओ भाई साहब, तो नाइट शिफ्ट में मेडिकल में भी मदद करती है उनके अंकल की। उनको नींद आ गई शायद, तो ये भी मेडिकल हाँ फैमिली है तो वो सब एक एक करके बारी बारी से। பார்த்து பண்ணுங்க. சரி சார். அண்ணா சிங்கிள் பாத்ரூம் மட்டும் போதுமாண்ணா? போதும்பா, ஆல்ரெடி உள்ள 2 பாத்ரூம் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாங்கல்ல, அதனால தான் இங்க ஒரு பாத்ரூம் பிளான் பண்றேன். சரிண்ணா. அப்படியே இதோட சேர்த்து வேற ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்கண்ணா, அதையும் முடிச்சிடலாம். கேரண்டியா? சரிண்ணா. சொல்லுங்க சார். சீஸ் பண்ணி குடோன்ல வச்சிருந்த 1/2 கிலோ கஞ்சாவை இந்த பரதேசியை ஓட்டையை போட்டு எடுத்துட்டு போயிட்டா. இப்போ மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு சீஸ் பண்ணி வச்ச சரக்கு மிஸ்ஸிங்னு தெரிஞ்சது, நான் அவ்வளோதான். திங்கக்கிழமை காலைல கோர்ட்டில் சரக்கை புடிஸ் பண்ணியாகும். உன்னால எதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? சார், நான் பொருளை இறக்க 2 நாள் ஆகும் சார். பாண்டி, पुलिस से डायरेक्ट उनको टिप दे உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். சார் என்கிட்ட இல்லைன்னு தானே சார் சொன்னேன். ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லியே சார். ஐநாவரத்தில் நம்ம தம்பி ஒருத்தர் புதுசாக சரக்கு இறக்கிருக்காரு. நான் சொன்னேன்னு போய் அவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக கொடுப்பாரு. சரி பேர் அட்ரஸ் சொல்லு, நான் பார்த்துறேன். ஸ்டேஷன் போயிட்டீங்களா? ஆமாம்மா, கோர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். டியூட்டி முடிச்சு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துடும். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகேங்க ஓகே. எங்க ஒரு நிமிஷம் நாளைக்கு ஹரிஷோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு வராமல் சொதப்பின மாதிரி தயவு செஞ்சு திருப்பி அவனை ஹர்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா போகிறோம். ம். ஓகேவா? ஓகேங்க. சார் சென்னை நகரில் காலையில் வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோட அக்யூஸ்டை பிடிச்சாச்சு சார். अच्छा ஒரு மாவு கிட்ட போட்டலாம் சார். ஏண்டா நீதானா அது? நாம் யதார்த்தமாக திரும்பும்போது ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து டக்குன்னு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலே ஐயோ நாம் பார்த்தது தப்பாக எடுத்துருப்பாங்கன்னு மேலேருந்து கீழே வரைக்கும் உடம்பெல்லாம் பதறுது. ஆனால் உங்களால் மட்டும் எப்பட்றா எந்த அசிங்கமும் இல்லாமல் இதெல்லாம் தைரியமாக பண்ண முடியுது? ஆ சாமி, அவன் கையெழுத்து பிடி. சார் விட்டுருங்க சார். मुझे लग नहीं रहा यार इसने कुछ किया होगा। हो सकता है मुझे कैसे आ जा रहा है। ओ भाई साहब எழுத்து முடியா கையா? किया है शायद इसने। मिलनी तो चाहिए सजा। अगर किया होगा तो सही हो रहा है। नमक कम है शायद। சோத்துல உப்பே இல்லை. ஒழுங்கா ஊமிடு சாமி, நீ எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? பக்கத்துல தானே இருக்கு, எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. ஒழுங்கா சாமி, நீனா என்ன உப்பு எடுத்து போட்டுக்கன்ற? அங்கன்னு ஆரம்பிச்சிட்டான். ஏய் வாடின்றல. என்ன சும்மா கத்தினே இருக்க? நான் சும்மா கத்துறேனா? ஏய் ओ भाई साहब நான் சொன்னேன் दाल गिर गई भाई साहब। ओ அடியா, நல்ல அடி, அடிச்சு கொன்னுடு. சோத்துல உப்பு நான் போடணுமா? எவன் குத்த தைரியம்டி இப்படி எல்லாம் பேசுற? ஒரு நாள் பார்க்கலன்னு பயம் விட்டு போச்சா? என்னது வாய விட்டு போச்சா? பேசு, நல்லா பேசு. உனக்கு என்ன, நீ வாடி கேஸ் வாங்கின்னு உள்ள போயிட்ட. நானும் என் பிள்ளைங்க இங்க டெய்லி செத்துட்டு கிடந்தோம். இன்னைக்கு வந்துட்டு சோத்துல உப்பு இல்லையா? 6 மாசமா இந்த வீட்டுக்கு பட கொடுக்கல, தெரியுமா உனக்கு? இல்ல அது கொடுக்கதான் உனக்கு பக்கு இருக்கா? ஏய்
அவள் தான் உனக்கு. என்ன அவ்வளவுதான்? அவ்வளவுதானா? நாளைக்கு வீட்டு ஓனர் வருவான். வந்து அசிங்கமா கேட்பான். ओ ஆம்பளையா இருந்தா அவன் கிட்ட வந்து பேசி காசை கொடுத்துட்டு அப்புறம் வந்து காட்டு இந்த வீரத்தை. குடும்பத்தை பாத்துக்க துப்பு இல்ல. உனக்கெல்லாம் சோத்துல உப்பு ஒரு கேடு. து. उसका दिमाग अगर खराब हो गया हाँ और उसकी बात भी सही है। एक्चुअल में बहुत लोगों की स्टोरी है ये। ஹலோ டேய் ஃபோன் பண்ண டக்குன்னு எடுக்க மாட்டே நீ. டேய் ஏன்டா காண்டா பேசுற? என்னடா ஆச்சு உனக்கு? காண்டா பேசுனா காசு கொடுத்து குடும்பத்தை பார்த்தா அவன் மேல கை வைக்க முடியுமா? காசு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்குது அவளுக்கு. ஆமா மச்சான், காசு இருந்தாதான் இவனுங்களாம் நம்மள மதிக்கிறாளுங்க. விட்றா, நமக்கு டைம் வரும் பாத்துக்கலாம். ஏய் கிருபான கேங்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னேடா, என்னடா ஆச்சு? பேசுனியா இல்லையா? டேய் अच्छा तो நான் ये நேத்து உன்னை பத்தி पैसों के लिए அவர்கிட்ட अभी कुछ भी பேசுறேன்டா. அவர் करेंगे உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அண்ணன் ஃப்ரீயா இருக்கிற டைமா பார்த்து சொல்றேன், நீ என் கூட வா சரியா? ம். நிலா, ஆ? உங்களை இனிமே அந்த சிஸ்டம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த சிஸ்டம்க்கு என்னாச்சு? தெரியல, டீம் லீட் தான் உங்களை இனிமே அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்க சொன்னார். வாங்க. ஓ ஓகே. கயல் சார் இனிமே உங்களை அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டார். कुछ तो गलत हो रहा है ओ उसका चेहरा बिल्कुल चेहरे पे 12 बजे हुए, कुछ तो गड़बड़ है वहाँ। मुझे लगता है हाँ, ऑफिस रूम से ये वाली डेस्क सीधी दिखती है हाँ, लग ही रहा था ओ हाँ इसीलिए मैं समझ गया था पहले समझ गया था ये चीज அங்கே இருக்கிற மக்களை அனுப்பவே முடியாதுங்க. சொன்னாலும் போக மாட்டானுங்க. நீங்கள் மைனிங்கை ஸ்டாப் பண்ணுங்கன்னு போராட்டம் பண்ணுவானுங்க. அந்த ஸ்டேஜுக்கு மட்டும் போயிடுச்சுன்னா என்னால் உங்களுக்கு எந்த ஃபேவரும் பண்ண முடியாது. அதனால இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஆமாம், எவ்வளோ ஃபீட் சொன்னீங்க? 1500. 300 ஃபீட் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லீகலாக அந்த இடத்துக்கு மைனிங் பர்மிஷன் என்னால் தர முடியும். அந்த 300 ஃபீட்டுக்கே நான் பெர்மிஷன் தரேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தோண்டிங்க. 300 फीट तक की परमिशन அந்த ஊர் हाँ बट நிலத்தில் वो जितना चाहे वो உங்கள் उतना कर மைனிங்க்கும் सकता है। அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோ சொன்னேன்? 7000 கொடுங்க ஐயா. ओ तो ये चीज है 7000 கோடியா? அதில் 15% 1000 கோடி ரூபா ஒயிட்டா என் ட்ரஸ்டோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1000 கோடியா? 1300 பேரோட உயிருக்கு 1000 கோடி கூட தர மாட்டீங்களா என்ன? ஏன்னா மேட்ரு அவ்வளோ ரிஸ்க்கு. Permission लेने के लिए। மாட்டினா கூட அந்த பணம் அதுக்கு ஒருத்தா இருக்கணும்ல. तो भी वो बहुत बड़ी अमाउंट हो गई है बहुत। बहुत बड़ी और मुझे लगता है इसके पास कोई ऑप्शन नहीं है अभी फिलहाल हम्म, அக்கௌண்டன்ட் கிரீஷ் அவர் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். கிரீஷ் Sir? நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு? 1 second சார், I'll check that. சார் 726 crores சார். अभी भी कम है நம்ம மெயின் ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துருங்க. டேக் அவுட் ஆல் அ பிளாக் மணி. வி ஹேவ் டு சைன் அப் திஸ் டீல். ஓகே சார். वो दिल के लिए उसे उसके शेयर्स बेचने पड़ रहे भाई। लेकिन वो 10 मिलियन देकर अभी कितना बड़ा बिजनेस 70 बिलियन का நான் அப்புறம் billion கிட்ட का। பேசணும். கால் பண்ணு. अब्राहम पास्ता ये 2-3 स्टोरी जो है ना वो एक हाँ साथ एक चल साथ रही चल रही है मतलब थोड़ा कंफ्यूजिंग तो है मूवी है। बिल्डअप है स्टोरी का तो 1000 கோடியை வைட்டா ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த பணம் போகுது. இந்த வேலையை முடிக்க உன்னை விட பெட்டரான ஆள் என் மைண்டில் வரல. அதான் உனக்கு கால் பண்ணேன். ओ भाई साहब முடிச்சிடலாம். मस्त है हीरो कॉल। நான் கிருபாகரங்கிட்ட பேசணும். इनको कभी देखा नहीं है मतलब பாடியெல்லாம் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணியாச்சுண்ணா. போலீஸ்கிட்ட எந்த எவிடன்ஸும் மாட்டாது. பிரச்சனை எதுவும் இல்லை. சொல்லுவார். ஒருத்தனை முடிக்கணும். கொஞ்சம் முக்கியமான மேட்டர். அதான் ஏன் ஆளுங்க கிட்ட இந்த வேலையை கொடுக்காம உனக்கு நான் கால் பண்ணேன். ஒரு சோஷியல் என்வாயன்மெண்டலிஸ்ட் பேரு கார்த்திகேயன். அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உனக்கு அனுப்ப சொல்றேன். उसका गेम सेट करने का सोच रहे हैं। सुपारी भी दे दी है और पैसे भी अरेंज कर लिए अभी
தம்பி எங்கடா? உள்ளதானே இருக்காரு. நான் கூப்பிட்டீங்களாண்ணா? வருண் ஃபோன் பண்ணான். யாரையோ ஒருத்தனை உடனே முடிக்கணுமா? டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேண்ணா, வரேன். लग रहा है बट लैंड माफिया टाइप लग रहा है। लैंड माफिया ही है वो लुक भी है उसका ऐसे। मतलब पूरा चेन है उनके पास, हाँ। कैसे हैंडल करना है हर चीज। जब तक वो अपना गेम कंप्लीट करेंगे तब तक सारी चीजें सॉर्ट आउट हो जाएंगी। और अभी वो एनवायरनमेंट जो है उसकी जान खतरे में है, इसने तो पूरी तैयारी कर रखी है। தியா, நாளைக்கு என்னோட பர்த்டே. வந்து நான் கேக் கட் பண்றேன். எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட சொன்னாங்க. நீ எங்க வீட்டுக்கு வரியா? வரேன். நீ வரியா? நீ வரியா ப்ளீஸ்? Whatever storms are waiting out there, let them come for me. पैसे ऐसे बहुत ज्यादा यार, पूरा कंटेनर भर के। Storms are waiting out there, let them come for me. मुझे गाना भी बहुत अच्छा लग रहा है। I'm done fighting fate. और वो भी लोड किस पे किया जा रहा है, जो पानी का टैंकर होता है। फ्रेंड्स எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. ओके तो इसकी बच्ची है। அப்போ பெரிய கேக்கா சொல்லிடலாம். ओके। एक साथ देखो कितनी चीजें चल रही है भाई साहब। वही कह रही थी कि एट अ टाइम बहुत सारे स्टोरीज है, पैसे का कुछ चल रहा है, उसको मारने की प्लानिंग चल रही है। நீங்க கிளம்பலாம். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ओ तो ये इसने पहले किसी को मारा है, हाँ लगता शायद है। इसकी माँ को मार दिया, हो सकता है वाइफ को भी मार दिया हो। Shit, उसके पूरा घर में प्लान पहले से। से आ चुके। गॉड छोटी बच्ची है। ओ नो, समझ में आ गया उसको कि घर में कोई तो एंटर कर चुका है ना, उसकी माँ को ही मारा है शायद। वो उस बच्चे का बर्थडे वाला सीन दिखा है। नो Shit. मुझे लगता है उसने भाग जाना चाहिए था अब तक। Whatever storms are waiting out there, let them come. ये ट्रक क्या करके देखो ये पैसे कैलकुलेट देने के कर लिए। रहा है। Whatever storms are waiting out there, let them come for मतलब me. इतना खतरनाक सिस्टम तो बैंक में भी नहीं होता होगा जितना माफिया के इसमें होता है। एक पैसा इधर से उधर नहीं हो सकता। கரெக்டாக இருக்கு. हाँ तो ये है। ये कोड होगा उनका शायद। हाँ இந்த 100 நோட்டோட துபாய்க்கு போய் அங்கே ஷிகார் ஸ்ட்ரீட் நம்பர் 14ல் இருக்கிற ஜஸ்டக் வில்லால तो ये पैसा जाएगा बाहर அவங்க और அந்த 1000 கோடி वाइट ஒயிட் होटल நீ சொல்கிற से ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது? மீடியேட்டர் கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். இன்னைக்கே மெயின் டீலர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். மெயின் டீலருடைய கான்டாக்ட் யார்கிட்டயும் இருக்காது. இந்த சீரியல் நம்பரோட இருக்கிற ஒரிஜினல் நோட்டை அங்கே போய் கொடுத்தா நீங்கள் சொல்கிற ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். சார், அந்த கார்த்திகை 6 மாதத்துக்கு முன்னாடி ஏரியில் மணல் அள்ளதுக்காக நீங்கள் எல்லார் மேலே கேஸை கொடுத்து உள்ளே தள்ளிட்டான் சார். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவன் பொண்ணு, அவன் பொண்டாட்டி எல்லாரையும் तो போட்டு ये इल्जाम ले यार लिया போலீஸ்கிட்ட आपने மாட்டி ऊपर। போன தெரிஞ்சு நாங்களாவே சரண்டர் ஆக வந்தோம் சார். சார் மர்டர் யார் பண்ணான்னு தெரியும். ओ शिट, देखो वो मारा उसका और खुद आना भी भी नहीं surrender। चाहिए, उसकी भी पूरी प्लानिंग हो चुकी है ना। उसका गेम खत्म हुआ और बाहर भी सारी चीजें सेट हो सब सेट हो गया। வணக்கம் சார். வணக்கம் மேடம். போலாண்ணா. ஏய் ஸ்டாப் 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 ஸ்டாப். வீடை மாத்திட்டேன், இனிமே நானும் இந்த கேப் தான். ஓகே சார், ஏறுங்க. उसको तो मुझे लगता है हाँ। थोड़ा तो अंदाज हो गई कि कि ये क्या करना चाह रहा हाँ ये उतर गया। है। வேலைக்கு சேர்ந்து 1 மந்த் ஆகுதுல்ல. சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30K சார். 30K.
இட்ஸ் டூ லோ ரைட்? बहुत है Don't worry. मिडिल क्लास लोगों के लिए। சீக்கிரமாகவே ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இங்கே யார் எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது. இங்கே யார் எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்றத நான் மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட்ஸ், தட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஓ उन्हें भी समझ में आया। அண்ணா காரை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்களேன். किससे पंगा लिया उसने समझ में नहीं आया। அண்ணா டோரை கொஞ்சம் அன்லாக் பண்றீங்களா? அம்மா, இந்த டைமில் இங்கேருந்து எப்படிம்மா தனியாக வீட்டுக்கு போவேன்? அதுவும் இல்லாமல் இந்த ரூட்டில் பஸ் சர்வீஸ் கூட கிடையாது. அன்லாக் பண்ண சொன்னது எனக்கு இல்லைண்ணா. ओ भाई साहब वो भी खोल दे रहा वो भी खोल नहीं रहा। ये बहुत मार खाने वाला है। क्योंकि उसे भी समझ में आ गया था ये कुछ वो एंजॉय कर रहा है शो को। இப்ப அன்லாக் பண்ணுங்கண்ணா. आप खोलेगा वो। आप जानती है அண்ணா ऐसे को कैसे हैंडल करना। அவங்க பெர்மிஷன் இல்லாமல் வேற இடத்துல இறக்கி விடக்கூடாதுமா. இருமா, சார்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிறேன். சார் வரீங்களா இல்லை கிளம்பட்டுமா? இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. தேங்க்யூ சார். एटलीस्ट भाई तुझे जान से नहीं मारा, ये सबसे बड़ी बात है। काफी हो खुद के लिए। गलत लड़की से पंगा ले लिया, अब सीट भी चेंज हो जाएगी என்னடா बहुत சின்ன जल्दी। சின்னதா வெட்டணுமா பெருசா வெட்டணுமா? எப்படியாவது வெட்டுங்க. என்னடா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேண்ணா. ராஜேஷ் கல்யாணம் முடிச்சுட்டு வர வழியில் திருநாகேஸ்வரம் போயிட்டு தான் வருவேன். ஒரு 2 நாள் ஆகும். ஜாகிரதையா போயிட்டு வா. சரிண்ணா. கடையை 2 நாள் பூட்டி போட்டு வச்சிடாதீங்க, மாற்றி மாற்றி பார்த்து. நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஆஃபீஸ் கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா. அட தெரிக்கே, கேரட்டை கட் பண்ண சொன்னா குதிரை வச்சிருக்காரு. என்னங்க, ம் நிலாவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளை என்எல்சியில் வேலை பார்க்குறாராம். நம்ம சொந்தக்காரங்க தான். நம்ம கீதா கல்யாண ஆல்பத்துல நிலாவோட போட்டோ பார்த்துருக்காங்க. அவளை பார்க்க வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்குறாங்க. ரெண்டு இப்போதானே வேலைக்கு சேர்ந்திருக்கா. இந்த காலத்தில் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க சொந்த காலில் அவங்க நிற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் வரணும். அது சம்பாதிச்சாதான் வரும். கொஞ்ச நாள் வேலை செய்யட்டுமே, என்ன அர்ஜென்ட்டு? ஷப்பா, இப்படி எப்ப பார்த்தாலும் மொக்க போட்டுட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு அவ மேல இருக்கிற அக்கறை மாதிரி தான் எனக்கும் இருக்கு. இப்ப பார்க்க ஆரம்பிச்சாதான் ஒரு 2-3 வருஷத்துலயாவது முடியும். ये तो हर किसी का डायलॉग கல்யாணம் है। பண்ணி கொடுக்க போறது இல்லையே. இத பாருங்க, உங்களுக்கு, எனக்கு, அவளுக்கு 3 பேர்ல ஒருத்தருக்கு வேணான்னா கூட வேணாம். போதுமா? தப்பு. உனக்கு எனக்கு அவளுக்கு இல்லைங்க, அவளுக்கு மட்டும்தான். அவளுக்கு ஓகேனாதா ஓகே. ये भी सही है। சரி, அவளுக்கு ஓகேனா மட்டும்தான் ஓகேவா? அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவளை பத்தி ஏதாவது விசாரிச்சாங்கன்னா 4 பேர் நல்லதா சொல்லணும். அதனால தயவு செஞ்சு அவளுக்கு கொம்பு சீவி விடுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி யார் மேலேயாவது கையை நீட்டி ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்துகிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் அவளுக்கு கல்யாணம்னு நினைச்சு பார்க்கவே முடியாது. एग्जैक्टली। இனிமேலாவது அவ கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்கட்டுங்க. ओके। तो फाइटर्स का एग्जैक्टली वो है उसमें। बहुत बढ़िया सीन है। तो दोस्तों ब्लास्ट का ये पोस्ट इंट्रो सीन सच में अमेजिंग था और मुझे लगता है नीला जिस तरीके से एक स्ट्रॉन्ग वीमेन है, इवन उनके फादर एक स्ट्रॉन्ग है, तो इस मूवी के लिए एक स्ट्रॉन्ग विलन इंपॉर्टेंट था। तो मुझे लगता है ये जो लैंड माफिया दिखाया गया है वो सच में स्ट्रॉन्ग है और जब तक वो अपना गेम खत्म कर देता है तब तक वो अपने बाहर का जो गेम होता है, जो उन्होंने सेट किया होता है, उनको जो पैसे चाहिए होते हैं उस मंत्री को देने के लिए और इवन उसका मर्डर करने के लिए जो उनके खिलाफ रिपोर्ट्स बना रहा है, तो भाई साहब ये सच में पावरफुल विलन दिखाया गया है। मतलब बिना खुद के हाथ खराब किए बिना कैसे वो सब कुछ चीज़ें बाहर से हैंडल कर रहा है ना, वो बहुत ही मतलब कह सकते हैं एक बिजनेस माइंड है उसका, जो कैसे अपना काम निकलवाने के लिए कुछ भी किसी भी हद तक जा सकता है। बट मुझे अब ये समझना जानना है कि कैसे ये नीला की स्टोरी के साथ इसको कैसे कनेक्ट किया जाता है और ये
कौन सा वो पॉइंट होगा कि जिसकी वजह से नीला और इसका जो है वो आमना सामना होगा। बट मुझे यहाँ पे थोड़ा ऐसे लग रहा है कि अभी जो उसका अंकल दिखाए गए हैं ना, हाँ तो हो सकता है उनका कोई कनेक्शन दिखा है। ये मेरा गेस कर रही हूँ मैं कि ऐसा हो सकता है। बट ओवरऑल सच में नीला का जो कैरेक्टर है ना वो बहुत ही स्ट्रांग है, क्योंकि उसके पेरेंट्स फाइटर है, फाइटर है। कराटे। और मुझे लगता है दोस्तों इसमें फाइट सीक्वेंस तो होने वाले हैं, क्योंकि फादर एंड डॉटर वाला। और ऐसा लग रहा है दोस्तों कि लास्ट में हो सकता है हमें मदर का भी सरप्राइजिंग फाइट सीन देखने को मिल सकता है। ये मेरा गेसिंग है, मैंने अब तक ये मूवी देखी नहीं है, लेकिन हो सकता है दोस्तों ये तीनों का कॉम्बो हमें देखने को मिले। जो अगर ऐसा होता है ना तो सच में मजा आएगा, क्योंकि अभी इस सीन में हमने जब देखा कि वो जैसे गाड़ी में जो उसका सीनियर होता है उसे परेशान कर रहा होता है, और उसे बहुत अच्छे से समझ में आ रहा होता है कि इसको कैसे हमें हैंडल करना है। तो वो जैसे कहती है कि गाड़ी के डोर अनलॉक करो, और वो नहीं मानता है। वो जो ड्राइवर रहता है, ड्राइवर को भी समझ में आ चुका होता है कि ये जो है इसे अच्छे से हैंडल कर सकती है। और जो फाइट किया है बिन मतलब एफर्टलेसली उसने उसके वहाँ पे फाइट किया है, वो सीन बहुत मजेदार था यहाँ पे। क्योंकि फर्स्ट सीन में हमने देखा था 4-5 गुंडे कितने बड़े बड़े थे, उसको इतना इजीली मार दिया तो था। ये सीनियर तो कुछ था ही नहीं। मुझे लगता है वो बच गया, जितना उसने कम मार खाया है, नहीं तो मुझे लगता है पूरा पूरा फ्रैक्चर होके भी घर जा सकता था। तो यहाँ तक चांसेस थे। बहुत मतलब यहाँ पे अभी इस सीन में बहुत सारी चीजें पैरेलली चल रही है। हाँ ये चीज है। एक साथ में वो माइन का भी प्रपोजल आ गया है उनके पास, जहाँ पे पूरा का पूरा गांव उन्हें वहाँ से हटाना है। उसके लिए वो परमिशन ले रहे हैं गवर्नमेंट से, और मतलब वो जो है वो चाहता है कि उसका परसेंटेज 10% उसको मिले। मतलब 1 बिलियन मांगे हैं शायद उसने, और इसके लिए उसने शेयर्स बेच दिए जो दयानंद है उसने। और सेम टाइम एक ऐसी स्टोरी भी दिखाई गई है जिसमें एक गुंडा है, उसके फैमिली का भी कुछ दिखाई दे रहा है। एक टाइम पे एनवायरनमेंट जो वो रिपोर्ट बना रहा था उस गांव पे, उसके भी फैमिली को इन्होंने मार दिया है। पैसे की अरेंजमेंट चल रही है, मतलब जो पैसे की अरेंजमेंट थी वहाँ पे एक और एक्टर था, मुझे लगता है वो अच्छा एक्टर हो सकता है, क्योंकि उसका स्क्रीन टाइम बहुत कम है। लेकिन हम शायद उसे पहचान नहीं पा रहे हैं। हो सकता है आप लोगों को वो पता होगा, तो कमेंट करके बताइए कि वो एक्टर है कौन। मुझे लग रहा है यार कि वो एक अच्छा रिनाउन एक्टर हो सकता है। और सेम टाइम पे नीला का भी ऑफिस वाला थोड़ा सा मैटर चल रहा है, जिससे उसके सीनियर उसे परेशान कर रहे हैं। और यहाँ शादी का प्रपोजल, मतलब बहुत सारी चीजें मतलब एट अ टाइम शुरू हो रही है। तो समझ में नहीं आ रहा है कि स्टोरी किस डायरेक्शन में है। एक ना एक कड़ी तो होगी जो शायद इंटरवल तक यहाँ पे सारी स्टोरी को एक पॉइंट पे लाके खड़ी कर देगी। और देखते हैं दोस्तों, मतलब इंटरेस्टिंग तो है, और फाइट सीक्वेंस भाई हर बार जेन्युइन और ऑथेंटिक लगता है। बिल्कुल। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों ब्लास्ट के नेक्स्ट पार्ट में। बाय बाय।